கேஸ் சிலிண்டர்களை வெட்டிச் செல்லக்கூடிய வாகன ஓட்டுநர்களுக்கான சம்பள உயர்வு கேட்டு 13 ஆண்டு காலமாக தொடர்ந்து சம்பள உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம். 13 ஆண்டு காலமாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பதை கண்டித்து 13 ஆண்டு காலமாக ஒரே சம்பளத்தை இந்த நிர்வாகமும் இந்த லாரி உரிமையாளர்களும் வழங்குவதை கண்டித்து பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்கப்பட வேண்டும் என்று கோரி இந்த தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஓட்டர்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100% கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் 100% தொழிலாளர்களும் வெளியில் இருக்கும் பொழுது இன்றைக்கு பிளான்டின் உள்ளே வாகனத்தில் சிலிண்டரை ஏற்றி இறக்கக்கூடிய பணி என்பது முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சம்பள பேச்சுவார்த்தை என்பது சரியான முறையில் உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு இந்த நிர்வாகம் ஏற்பாடு செய்து அந்த பேச்சுவார்த்தை துவக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இது வேலை நிறுத்தமாக மாறுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது. வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பது தொழிற்சங்கத்தினுடைய விஷயம் அல்ல. தொழிற்சங்கம் எந்த அளவுக்கு வேலை நிறுத்தத்தை தவிர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பொதுமக்களை சிரமப்படுத்தாமல் இந்த எங்களுடைய பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆவலோடு அந்த எதிர்பார்ப்போடு நாங்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிர்வாகம் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்யாமல் 13 ஆண்டு காலமாக இழுத்தடிப்பது போல் மீண்டும் இழுத்தடிக்க வேண்டும் என்று இந்த நிர்வாகம் விரும்பினால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு இல்லாமல் போகும் பொழுது வேலை நிறுத்தத்துக்கு செல்வதை தவிர வேறு வழி இல்லாமல் நாங்கள் வேலை நிறுத்தத்தை செல்ல வேண்டிய அவசியம் வந்துவிடும். ஆகையினாலே வேலை நிறுத்தத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த நிர்வாகம் பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும். அதே போல எண்டல் லாரி உரிமையாளர்கள் இந்த லாரி ஓட்டக்கூடிய தொழிலாளிகளுக்கான EPF ESI போன்ற வசதிகளை செய்து கொடுக்கணும். அதே போல அவர்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை பண்ணி கொடுக்கணும், விபத்து இன்சூரன்ஸை பண்ணி கொடுக்கணும். அதே போல அவர்களுடைய சீருடையை கொடுக்கப்பட வேண்டும். இதை தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். பக்கத்து அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு எண்ணூர் போன்ற மணலி போன்ற பிளான்ட்டிலே இதே போல சிலிண்டரை ஏற்றி எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய இந்த வாகன ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 1200 ஒரு நாள் ஒன்றுக்கு சம்பளமாக வழங்கப்படுகின்றது. ஆனால் புதுச்சேரியில் இயங்கக்கூடிய இந்த பிளான்ட்ல 750 ரூபாய் மட்டுமே இயங்கப்படுகிறது. நாங்கள் கேட்பது அதே போல எங்களுக்கு 1200 ரூபாய் சம்பளத்தை தான் கேட்கின்றோம். 13 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த விஷயத்திலே வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த பிளான்ட்டில் நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. இதில் அரசும் தலையிட்டு உடனடியாக இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இங்கேருந்து எங்கெங்க போகுது? இப்போ தொடர்ந்து வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்படாது. இங்கிருந்து பக்கத்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் கடலூர், சிதம்பரம், நெய்வேலி உட்பட விருதாச்சலம் உட்பட பக்கத்து மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு இங்கிருந்து விநியோகம் செய்யப்படுகிறது. இவையெல்லாம் எங்களுடைய பிரச்சனை தீராவிட்டால் இவை அத்தனையும் முடக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியோடு கூறிக்கொள்கிறோம். பொதுமக்களுடைய பொதுமக்களுக்கு பிரச்சனை எல்லாம் முடிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நிச்சயமாக நாங்கள் வேலை நிறுத்தம் செய்வதற்கான ஒரு வழி இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். ரவிச்சந்திரன், IOCL லாரி ஓட்டர் சங்கத்துடைய தலைவர் ரவிச்சந்திரன், CIT. சும்மா இல்லை,